செல்ல குழந்தையே, சரியாக செவ்வாய்க்கிழமை இரவு உன் அப்பன் நான் இந்த பதிவினை உன் கண்களில் பட வைப்பேன். அதற்கு காரணம் இருக்கின்றது. என் குழந்தை, செவ்வாய்க்கிழமை என்பது எப்பொழுதும் விசேஷமான நாளாக இருக்கும். உன் அப்பனானவனுக்கு நீ சாதாரணமாகவே விளக்கு ஏற்றத்தான் செய்வாய். அப்படி இருக்கும்போது இந்த செவ்வாய்க்கிழமையில் என்ன விசேஷம் இருக்கிறது என்று நீ நினைக்கலாம். என் தங்கமே, இது உனக்கு நன்றாக தெரிந்திருக்கத்தான் செய்யும். சதுர்த்தி நாளாகும். உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை நடத்தி காட்டுவதற்காகத்தான் இன்று காத்து கொண்டு இருக்கின்றேன். என் குழந்தை, இந்த அப்பனிடத்தில் வந்து என்ன வேண்டும் என்று நீ கேட்கின்றாயோ அதை நான் என் மனதில் வைத்திருக்கின்றேன். என் குழந்தை, நீ கூட இந்த அப்பனிடத்தில் கேட்ட விஷயங்களை மறந்திருக்கலாம். ஆனால் உன் அப்பன் நான் எப்பொழுதும் மறக்க மாட்டேன். என் குழந்தை, என்னிடத்தில் வேண்டும் என்று ஒரு முறை கேட்டுவிட்டால் அதை ஒருபோதும் நான் மறக்க மாட்டேன். மறக்காமல் என் குழந்தைகளின் கையில் கொடுக்க வேண்டும் என்றுதான் உன் அப்பன் நினைப்பேன். என் தங்கமே, நான் நினைத்தாலும் நீ எனக்கு உகந்த சில நாட்களில் உன்னுடைய அந்த வேண்டுதலை மீண்டும் கேட்கும் பொழுது உன் அப்பன் உடனடியாக ஓடி வந்து அதனை நிறைவேற்றி தருவேன். அதற்கு உகந்த நாளாகத்தான் இன்றைய நாளை நீ பார்க்க வேண்டும். ஏனென்றால் மறக்க மாட்டேன். நான் ஓடி வந்து என் குழந்தைக்கு என்ன விஷயங்களை வேண்டுமென்று கேட்டாயோ, ஆவலோடு நீ எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கின்றாயோ, அந்த விஷயத்தை நான் உன் கையில் தந்து விடுகின்றேன். என் தங்கமே, நீ நினைத்த விஷயங்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு நடத்தி காட்ட உன் அப்பன் ஒரு முடிவு செய்திருக்கிறேன். என் பிள்ளை எதையெல்லாம் என்னிடத்தில் கேட்டதோ அதில் ஒவ்வொன்றாக நான் நிறைவேற்றப் போகின்றேன். முதலில் என் குழந்தை கேட்டதில் மிகவும் முக்கியமான வேண்டுதல், உன்னுடைய வாழ்க்கை, உன் வாழ்க்கையை உன்னுடைய கையில் ஒப்படைக்க என்னிடம் கேட்டிருந்தாய். இந்த வாழ்க்கையை நீ ஆசைப்படும்படி உனக்கு சரியான வாழ்க்கை துணையை உன்னுடைய வாழ்க்கை துணையோடு நான் சேர்க்கப் போகிறேன். உங்களுக்குள் இருக்கின்ற மனக்கசப்புக்கள் எல்லாம் நீக்கி சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதாகத்தான் நீ இப்பொழுது வேண்டி இருக்கின்றாய். என் தங்கமே, நிச்சயமாக இந்த வேண்டுதல் உன் வாழ்க்கையில் நிறைவேறப் போகின்றது. நீ நினைத்தது போலவே வாழ்க்கையை வாழப் போகின்றாய். நீ ஆசைப்பட்டவர் ஓடித்தான் உன் வாழ்க்கையை அமைத்து வரப்போகின்றார். அமைந்த வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகின்றது. நீ ஒவ்வொரு முறையும் கேட்கும் பொழுது அப்பன் இதை கொடுத்து விடுங்கள் என்று கெஞ்சி கேட்கின்றாய். உன் அப்பனிடத்தில் நீ கெஞ்சி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ என்னிடம் உறுதியாக ஒரு விஷயத்தை கேட்கும் பொழுது நிச்சயமாக உன் அப்பன் உனக்கு அது தேவையானதா என்று உடனடியாக நிறைவேற்றி தருவேன். நான் உடனடியாக உன் கையில் தராவிட்டாலும் நான் என்னுடைய கணக்கில் உனக்கு அதை முடிவு செய்து விட்டேன் என்றால் அதனை ஒருபோதும் நான் மறப்பது கிடையாது. உனக்கு கிடைப்பதற்கான காலங்கள் தான் தாமதமாக வந்து சேர்ந்து கொண்டு இருக்கின்றது. தவிர என்னுடைய முடிவு எப்பொழுதோ எடுக்கப்பட்டதுதான். நீ நினைக்கலாம், அப்பன் எப்பொழுதுமே உன்னுடைய வேண்டுதல் நிறைவேறும், உனக்கு நிச்சயமாக இது கிடைக்கும், நான் உனக்கு நடத்தி தந்தே தீருவேன் என்று உறுதியாக சொல்கின்றேன். நமக்கு ஒன்றுமே நடக்கவில்லையே என்று நினைக்கலாம். என் தங்கமே, நன்றாக புரிந்துகொள். நான் ஏற்கனவே எழுதி முடித்து விட்டேன். நீ அதில் இப்பொழுது வாழ்ந்து கொண்டு இருக்கின்றாய். இனிமேலும் அடுத்த நொடி கூட உனக்கு என்ன நடக்கும் என்பதை உன் அப்பன் சொல்ல முடியும். ஆனால் என் தங்கமே, எதிர்காலத்தில் நடக்க இருப்பதை உனக்கு நான் புரிந்து தான் சொல்லப் போகிறேன். அதன்படித்தான் நீ நடந்து கொண்டு இருக்கின்றாய். நான் முழுவதுமாக உனக்கு சொல்ல மாட்டேன். ஏனென்றால் கஷ்டங்கள் வருகின்றதே, அதையெல்லாம் கடந்து அதிலிருந்து அனுபவங்களை நீ கற்றுத்தான் வெளிவர வேண்டும். அதுதான் இந்த வாழ்க்கையை நான் உனக்கு கொடுத்திருப்பது முடிவு என்பதை உனக்கு சொல்லுகின்றேன். நல்ல முடிவினை மட்டும்தான் உனக்கு எப்பொழுதும் தந்து கொண்டு இருக்கின்றேன். அதையெல்லாம் கடந்து
அதிலிருந்து அனுபவங்களை நீ கற்றுத்தான் வெளிவர வேண்டும். அதுதான் இந்த வாழ்க்கை நான் உனக்கு கொடுத்திருக்கக்கூடிய முடிவு என்பதுவென்று உனக்கு சொல்லுகின்றேன். நான் முடிவினை மட்டும்தான் உனக்கு எப்பொழுதும் சொல்லி கொண்டு இருக்கின்றேன் என்பதை நினைவில் வைத்து கொண்டு தொடக்கத்திலும் முடிவிலும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற கஷ்டங்களை நீ நிச்சயமாக அனுபவித்து அதிலிருந்து வெளிவர வேண்டும். நீ எப்படி வருகின்றாய், எப்படி இந்த வாழ்க்கையை உணர்ந்து கொள்கின்றாய் என்பதைத்தான் உன் அப்பன் நான் காண ஆசைப்படுகின்றேன். என் குழந்தை மனதில் இருக்கின்ற சந்தேகங்கள் பலவற்றை தீர்த்து வைக்க உன் அப்பன் நான் கடமைப்பட்டு இருக்கின்றேன். என் பிள்ளை, நீ நினைக்கலாம் துரோகிகள் பல என்னை சுற்றி இருந்தாலும் நீ அவர்களை எல்லாம் எதுவும் செய்யாமல் ஏன் பார்த்து கொண்டு இருக்கின்றாய்? எனக்கு துரோகங்களை செய்துவிட்டு அவர்கள் நன்றாக இருக்கின்றார்கள் என்று நம்ப வைத்து கழுத்தை அறுத்தவர்கள் இங்கே நிறைய பேர் இருக்கின்றார்கள். அப்பா, அவர்களை எல்லாம் நம்பி வாழ்க்கையில் ஏமாந்தது ஏராளம், பட்ட கஷ்டங்கள் ஏராளம், பட்டு அனுபவித்தவை ஏராளம் என்று என் குழந்தை நீ வருத்தப்படுவது உன் அப்பன் எனக்கு தெரியும் அல்லவா? நிச்சயமாக இதற்கு உனக்கு பதிலை மிக விரைவாக கிடைக்கும். அவர்களின் நிலை பார்த்து நீ புரிந்து கொள்வாய். என்ன செய்தால் இந்த அப்பனுடைய வாழ்க்கை, அவரின் வாழ்க்கையை என்ன செய்ய போகின்றார் என்று நீ எதையும் நினைத்து வருந்த வேண்டாம். எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கின்றேன். தங்கமே, நன்றாக இருக்கும் போதுதான் அவர்கள் வாழ்க்கையில் இருக்கும். ஆனால் அவர்கள் அனுபவிக்க போவது ஏராளம் இருக்கின்றது என்பதை நீ நடக்கும் பொழுது நிச்சயமாக புரிந்து கொள்வாய். என் தங்கமே, ஒருவரை நம்பினால் என் கண்மூடித்தனமாக நம்பிக்கை வைக்கக்கூடாது. மூடித்தனமான நம்பிக்கைதான் இன்று உன்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டிருக்கின்றது என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். அந்த கண்மூடித்தனமான அன்பு நிச்சயமாக ஒரு நாள் உன்னை ஏமாற்றவும் செய்யலாம், உன்னை நல்லபடியாகவும் வாழ வைக்கலாம். எல்லோருக்கும் நல்ல அன்பு கிடைத்து விடுவதில்லை. உனக்கு அப்படி ஒரு அன்பு, நல்ல அன்பு கிடைக்குமானால் அதை நீ பத்திரப்படுத்த வேண்டும். என் தங்கமே, இனிமேல் உன் வாழ்க்கையில் நீ ஒன்றை நினைக்க வேறொன்று நடக்கும் போது தோன்றுகின்ற உணர்வுகளை எல்லாம் மாறப்போகின்றது. நீ என்ன நினைக்கின்றாயோ அதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. நீ என்ன வேண்டும் என்று கேட்கின்றாயோ அதையே நான் உன் கையில் ஒப்படைக்கப் போகின்றேன். என் குழந்தை, சந்தோஷமாக அதனை பெற்று கொள்ள வேண்டும். இனியும் அந்த வாழ்க்கையில் உனக்கு எப்பொழுதும் சந்தோஷமும் நிம்மதியும் மட்டுமே நிறைந்து காணப்பட போகின்றது. உன் அப்பன் உனக்கு தரப்போகின்ற வாழ்க்கை நான் ஆசீர்வதித்து அன்போடு என் குழந்தை நல்லபடியாக வாழும் என்று நம்பிக்கையோடு கொடுக்கப் போவது. அதை இந்த அப்பன் நம்பிக்கையை காப்பாற்றும் வகையில் வாழ்ந்து காட்ட வேண்டும். நான் பெருமைப்படுகின்ற வாழ்க்கையில் நீ இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும். என்னுடைய குழந்தை, எப்பொழுதும் பொறுமையை சகிப்பு தன்மையும் அதிகமாக இருக்கும் பொழுது என்னுடைய குழந்தை, நீ என்ற உனக்கு வந்த பெருமையும் சகிப்பு தன்மையும் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். எதுவாக இருந்தாலும் வாழ்க்கையில் இதோடு முடியப் போவது இல்லை. இன்று நீண்ட காலம் நான் சொல்ல வேண்டி இருக்கின்ற இந்த சிறு பிரச்சனையை எவ்வளவு பெரிதாக்கிய பெரிய பிரச்சனை இருந்தாலும் இந்த வாழ்க்கையை முடித்து விடும் என்பதை முதலில் நீ மனதில் நிலைப்படுத்தி கொள்ள வேண்டும். எல்லா கஷ்டங்களையும் எளிதாக எடுத்துக்கொண்டு கடந்து சென்று விட வேண்டும். உன் அப்பன் நிச்சயமாக உனக்கு துணையாக நின்று கொண்டு இருப்பேன். உன்னுடைய துணையும் உனக்கு எப்பொழுதுமே நல்ல துணையாக இருக்கப் போகின்றார் என்று உன் அப்பன் உனக்கு ஆசீர்வாதத்தை வழங்குகின்றேன். என் தங்கமே, நினைக்கின்றது எல்லாம் நடக்கும் வேளை உன் அப்பன் உன்னோடு இருந்து உன் வாழ்க்கையை, உன்னுடைய எதிர்கால வாழ்க்கையும் தேவையான எல்லாவற்றையும் நான் செய்து தரப்போகின்றேன். குழந்தையின் எண்ணங்கள் எப்படி இருக்கின்றதோ அதை பொறுத்து உன்னுடைய ஆசைகளும் இருக்கும் என்று
உன் அப்பன் எனக்கு நன்றாக தெரியும். என் தங்கமே, நீ இந்த அப்பனிடத்தில் கேட்டதெல்லாம் இந்த அப்பன் உனக்கு எந்த ஒரு மாற்றத்தையும் தராமல் நிச்சயம் உன் கையில் நான் கொடுப்பேன். நீ அதனை பத்திரமாக பெற்றுக்கொண்டு பாதுகாப்பாக வைக்க வேண்டிய காலம் முழுவதும் அது உன்னோடு தொடர வைக்க வேண்டும். வாழ்க்கையை உன் கையில் நான் ஒப்படைக்கின்றேன். அதற்கான பொறுப்பினை மட்டும் நான் ஏற்றுக்கொள்கின்றேன். உன்னுடைய தவறுகளை சேர்த்து நான் சரி செய்து தருகின்றேன். கூடிய விரைவில் நீ சரி செய்ய முடியாத பிரச்சனைகளை மட்டும்தான் இந்த அப்பனிடத்தில் கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் எல்லாவற்றிற்கும் ஓடி வந்தால் வாழ்க்கை முழுவதும் நீ பிரச்சனைகளை எதிர்கொள்ள பயந்து ஒதுங்கி கொள்வாய். என்னுடைய செல்ல குழந்தையே, இந்த அப்பனுடைய ஆசீர்வாதத்தால் எல்லாவற்றையும் நீ சமாளித்து உன்னுடைய வாழ்க்கையை சிறப்பாக வாழ வேண்டும். இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் உனக்கு என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி.